ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி வீடியோவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். அதாவது குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான முக்கியமான சிலபஸாக இருக்குது. அதாவது ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய 10 டாபிக்ஸை நம்ம 1 by 1 கவர் பண்ண போகிறோம். அதில் யூனிட் மொத்தம் டோட்டலாக 10 இருக்குது. அந்த 10 யூனிட்ஸை நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான அதாவது சோஷியலில் தான் வந்து நம்மளுக்கு 7 யூனிட்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ அந்த 7 யூனிட்ஸை நம்ம 1 by 1 கவர் பண்ண போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் யூனிட்டாக நம்ம எதை எடுத்திருக்கோம் அப்படின்னா சோஷியலில் யூனிட் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜிஎஸ்சில் யூனிட் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 4 தான் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆகுது. ஸோ நம்ம சோஷியல் தான் எடுக்க போகிறோம் ஜிஎஸ்சில். ஏன்னா சோஷியலில் நம்மளுக்கு 7 யூனிட்ஸ் கவர் ஆகுது. அதிலிருந்து அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு 30 கொஷின்ஸ் 30 to 35 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த சோஷியலில் மட்டுமே நம்மளுக்கு வந்து 35 to 40 கொஷின்ஸ், ஒரு 30 to 40 கொஷின்ஸ் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு வந்துடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இது எல்லாமே வந்து மேக்ஸில் 25 இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்சில் ஹிஸ்ட்ரியில் வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம வந்து 6 to 12 படிக்கணுங்கிறீங்க, எந்தெந்த புக்ஸ் படிக்கணும், கவர் டு கவர் படிக்கணுமா, எல்லா டாபிக்ஸுமே படிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு சிலபஸில் எந்தெந்த டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த டாபிக்ஸ் வந்து எந்த கிளாஸோட புக் வாங்கி நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கலாம், அது எந்த லெசனில் இருக்குது அந்த டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்க அவங்களோட சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து எந்த லெசனில் வந்து நம்மளுக்கு வருது, எந்த கிளாஸில் எந்த டேர்மில் எந்த லெசனில் வருது, அந்த லெசனில் அந்த டாப்பிக்கோட பேஜ் நம்பர் என்ன, இது கொண்டு நம்ம இந்த வேர் டு ஸ்டடியில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த வேர் டு ஸ்டடியில் பேஜ் நம்பர் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணலை. ஃபர்தராக வந்து ஒவ்வொரு கிளாஸஸும் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அந்த பேஜ் நம்பர்ஸை வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்ம சேனலில் ஒவ்வொரு ஹெட்டிங்காக, அதாவது டாபிக் வைஸாக வந்து வீடியோஸ் வந்து ஜிஎஸ்க்கு போஸ்ட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஜிஎஸ் பற்றினா ஒரு ஓவர் அவுட்லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு ஜிஎஸ்சில் மார்க் வரைகிறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது. ஸோ நீங்கள் லைன் பை லைனாக நம்ம ஆர்டராக தான் போக போகிறோம். ஸோ ஒவ்வொரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நம்ம பார்க்க போகிறோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் பார்க்க போகிறோம், அண்ட் நெக்ஸ்ட் இயர்க்கான எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு கண்டென்ட்டுமே இதில் மிஸ் ஆகவே ஆகாது. இப்போ நம்ம ஒரு அவுட்லுக்கான ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்கிறது யூனிட் 4. அந்த யூனிட் 4ல் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து எந்தெந்த ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுது, ஸோ நம்ம எந்த புக்ஸை தேடணும், எந்த புக்ஸை வாங்கணும் அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வரைக்கும் உங்களுக்கு இந்த 6th புக்கோ இல்லை இந்த டாபிக் கவர் ஆகிறது மட்டும் இருந்தாலோ இதை வச்சு கூட நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு ஹரிபரி இல்லாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம நீட்டாக இந்த வீடியோவும் இந்த ஃபர்தராக அப்கமிங் வீடியோஸையும் நம்ம ஜிஎஸ்க்கு போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை வந்து ஒரு 10 இந்த யூனிட் 4 நான் ஒரு 10 சப்ஹெட்டிங்ஸாக வந்து பிரிச்சிருக்கேன். இந்த யூனிட் 4 நம்மளுக்கு டோட்டலாக 10 சப்ஹெட்டிங்ஸ் நான் பிரிச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு குட்டி குட்டியான டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா எத்தனை டாபிக்ஸ் வருது அப்படின்னா ஸோ 28 டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு யூனிட் 4ல் மட்டுமே கவர் ஆகுது. ஸோ டோட்டல் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 28 கவர் ஆகுது. இதை வந்து நான் ஒரு 10 சப்ஹெட்டிங்ஸாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ கிளாஸஸ்மே எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த சப்ஹெட்டிங்ஸ் பேசிஸில் தான் எடுக்க போகிறோம். ஒரு டாபிக்ஸாக தான் கவர் பண்ண போகிறோம். அப்போ இந்த டாபிக் வந்து எந்த மேஜர் ஏரியாக்குள்ளே வருது அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்திருக்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம். இது வந்து எந்த கிளாஸில் உங்களுக்கு கவர் ஆகுதுன்னா கிளாஸ் 6 term 1 lesson 3ல் வந்து கவர் ஆகுது. அதே போல் அடுத்த டாப்பிக்கான பண்டைய நாகரிகங்கள் சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிளாஸ் 9 அண்ட் லெசன் 2ல் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது ஹிஸ்ட்ரியில். அதே போல் பண்டைய இந்திய தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை வந்து உங்களுக்கு கிளாஸ் 11 ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது. அதுவும் எஸ்பெஷலி வால்யூம் 1ல் உங்களுக்கு லெசன் 1 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை மட்டுமே படித்தாலே நம்மளுக்கு வந்து இந்த சிந்து சமவெளி வந்து கவர் ஆகும். அப்போ இந்த சிந்து சமவெளிக்கு நம்ம என்னென்ன புக்ஸ் தேவைன்னா கிளாஸ் 6ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் தேவை, 9 ஹிஸ்ட்ரியோட லெசன் 2 நம்மளுக்கு பார்க்குறோம். அதே போல் 11th ஹிஸ்ட்ரி தேவை அண்ட் 11th எத்திக்ஸ் தேவை. இந்த எத்திக்ஸ் எதுக்காகனா நம்மளுக்கு வால்யூம் 1 லெசன் 2ல் சிந்து சமவெளி நாகரிகமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ இந்த 4 புக்கும் உங்ககிட்ட இருந்தால், ஆக்சுவலி இந்த 4 புக்கும் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த 4 புக்குமே வந்து உங்களுக்கு இந்த டாபிக் கவர் ஆகிற பேஜஸ் மட்டும் உங்களுக்கு இருந்தாலே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதே போல் நம்ம குப்தா, ஸோ அடுத்து செகண்ட் சப்ஹெட்டிங்காக வந்து பிரிச்சிருக்கிறது வந்து குப்தா. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரிவு. இந்த சிந்து சமவெளி, அடுத்தது வந்து குப்தர்கள் பார்க்க போகிறோம், அடுத்தது டெல்லி சுல்தான். ஸோ இதுக்கெல்லாம் எந்தெந்த புக்ஸ் தேவை அப்படின்னா, இதுக்கும் 6th and 11th தான். 6th தேர்ட் டேர்ம் புக் நம்மளுக்கு தேவைப்படும். அதில் லெசன் 3ல் தான் வந்து இந்த குப்தர்களை பற்றின வாழ்க்கை, அந்த வரலாறு, அவங்களோட இதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம டிஎன் புக்கில். அடுத்து 11th ஹிஸ்ட்ரி புக், அதுவும் வால்யூம் 1 லெசன் 7. ஸோ அதே போல் டெல்லி சுல்தான், அதுக்கு என்னென்ன புக்ஸ் தேவை கிளாஸஸ்னால் 7th and 11th தேவை. அதே போல் முகலாயர்களுக்கும் அதே போல் 7 and 11 இந்த 2 ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மட்டும் இருந்தாலே நம்ம வந்து இந்த 4 சப்ஹெட்டிங்ஸையும் ஈஸியாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் மராத்தாஸ், அவங்களுக்கும் 7 and 11. ஸோ மேஜராக நம்மளுக்கு பார்த்தோம்னா 7 and 11 தான் வந்து ஒரு 4 சப்ஹெட்டிங்க்கு கவர் ஆகுது. 7th டேர்ம் புக்கும், அதாவது 7th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டேர்மும் 7th ஸ்டாண்டர்டோட செகண்ட் டேர்ம் அண்ட் 7th அதே போல் செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம். ஸோ இந்த 7th அண்ட் 11th தான் அதிக போர்ஷன்ஸ் வந்து இந்த 4 சப்ஹெட்டிங்ஸ், அதாவது மராத்தியர்கள், விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு, முகல்ஸ், டெல்லி சுல்தான்ஸ் அண்ட் குப்தர்களுக்கு அதிகமாக கவர் ஆகிறது வந்து 11th and 7th தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக கவர் ஆகுது. அடுத்தது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதுக்கு தான் நம்மளுக்கு அதே போல் 7th and 11th தான், இதுக்குமே 7th and 11th தான், அடிஷனலாக 6. அப்போ நம்மளுக்கு அதிகப்படியான டாபிக்ஸ் கவர் ஆகிறது ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், 7th ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம், அதே போல் வந்து 11th. இந்த 11th ஹிஸ்ட்ரி இதுதான் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து இதுலேயே நம்மளுக்கு அந்த 7 டாபிக்ஸ் வந்து இதிலேயே கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் சோஷியல் கல்ச்சரல், அதாவது இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. ஸோ இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிறது பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டோட எத்திக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி புக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இதில் கவர் ஆகுது. ஸோ அதில் அவங்க டிஎன்பிசி கொடுத்துருக்க டாபிக் வந்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, கலாச்சார, அரசியல், புவியியல். ஸோ இதெல்லாம் எந்தெந்த லெசன்ஸில் வருதுன்னா, ஸோ இது வந்து 12th லெசன் 1 அண்ட் லெசன் 2. இது ஜியாகிரபியில் லெசன் 5 வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது. அதே போல் அடுத்தது யூனிட் 9 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதே இதுக்கு தான் பன்முகத்தன்மை, சமத்துவம் பெறுதல், சமத்துவம், சமய சார்பின்மை, புரிந்து கொள்ளுதல், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பேசிக்ஸ் லெவலான 6th and 7th புக்லேயே நம்மளுக்கு வந்து கவர் ஆயிடுது. 6, 7 and 8 ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் அண்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம்லேயே நம்மளுக்கு இதெல்லாம் கவர் ஆயிடுது. அண்ட் யூனிட் 10 வந்து இந்தியா ஆஸ் அ செக்யூலர் ஸ்டேட், சோஷியல் ஹார்மனி. இதுக்கு மட்டும் நம்மளுக்கு 12th எத்திக்ஸ் புக் தேவைப்படுது. ஸோ அப்போது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான டாபிக்ஸ் கவரிங் புக்ஸ் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே சொல்லுவாங்க வந்து 6 to 12 வந்து 6 to 12 எல்லா புக்கும் சோஷியல், ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஸோ அப்போ 6 to 12 நம்ம இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கோம். அந்த ஹிஸ்ட்ரியை மொத்தம் நம்ம வந்து 10 பார்ட்ஸாக, அதாவது 10 ஹெட்டிங்ஸாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அந்த 10 பார்ட்டும் மேஜராக அதிகமாக கவர் ஆகக்கூடியது 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், 7th ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம், அதே போல் வந்து 8th ஃபர்ஸ்ட் டேர்ம், அதே போல் 11th வால்யூம் 1 நம்மளுக்கு கவர் ஆகுது. அதே போல் 12th வந்து பேசிக் மெயினாக வந்து எத்திக்ஸ் புக் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மேஜர் போர்ஷன் கவரிங் புக் ஃபார் ஹிஸ்ட்ரிக்கு மட்டும். இந்த ஹிஸ்ட்ரி யூனிட், அதாவது யூனிட் 4க்கு மட்டும் இது கவர் ஆகுது. சரிங்களா? அடுத்து நம்ம இதுலேயே ஐஎன்எம் வரும். அதே போல் இது ஐஎன்எம் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதெல்லாம் கவர் ஆகும். இந்த ஜிஎஸ்லேயே வந்து நம்மளுக்கு 2 யூனிட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதாவது யூனிட் 8 அண்ட் இன்னொரு யூனிட் 7. இந்த 2 யூனிட்டுமே நம்ம தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி, இது வந்து ஜியாகிரபியில் நம்ம படிச்சிருவோம். ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்மளோட அந்த தலைவர்களை பற்றி படிக்க போகிறோம். அதே போல் வந்து நேஷனல் மூவ்மெண்ட் பற்றி படிக்க போகிறோம். இதெல்லாம் இப்போ நம்ம படிக்கிற இது எல்லாமே, அதாவது யூனிட் 4 வந்து நம்மளுக்கு வந்து சுதந்திரத்திற்கு முன், அதாவது சுதந்திரம் அடைகிற வரைக்கும், அதாவது அப் டு 1947 வரைக்கும். அப்போ தானே நம்மளுக்கு இந்த குப்தர்கள், அந்த டெல்லி சுல்தான் யாரெல்லாம் மன்னராக இருந்தாங்க, இந்த பற்றி படிக்கிறது மட்டும்தான். அப்போது நம்மளுக்கு கவர் ஆகக்கூடிய இயர் வந்து அப் டு 1947 வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து யூனிட் 4 வந்து கவர் பண்ணுவோம். அப்போ 1947 மேலே எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இது வந்து அப் டு இண்டிபெண்டன்ஸ், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அப் டு இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்கும் தான் யூனிட் 4 வந்து நம்மளுக்கு கவர் ஆகும் இந்த ஹிஸ்ட்ரியில். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அப்போ என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, இதெல்லாமே வந்து அடுத்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ஆஃப் ஜிஎஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து
நம்ம ஓவரால் வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தது யூனிட் 4க்கான ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த சேனலில் இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை தான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஹிண்ட்ஸோட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிற டாபிக்னு பார்த்தா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு புக் வைஸாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணி அந்தந்த டாபிக்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷன் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்தந்த ஹிண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஹிஸ்ட்ரி டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஒரு பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சைட் பை சைடு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அப்படியே அப்லோட் பண்ணுவோம். அதே போல் இன்னமே எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்ன 2025க்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஒரு கொஷின் பேங்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கிளாஸஸையும் பார்க்கலாம், அதே போல் கொஷின் பேங்க்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ இந்த சேனலில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இன்னமே போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்காங்க. உங்களோட டிஎன்பிசி குரூப்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.